ஐயா வந்து ஜீவகாரணத்து உச்சத்தில் இருந்ததால் 100 பேருக்கும் அவரே உணவிட்டார் சொன்னீங்க. இந்த ஆற்றலை எப்படி பெறுறது? எல்லாராலையும் பெற முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம உலகியலில் இருக்கக்கூடியவங்களால் இது சாத்தியமில்லை. நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் பெருமானார் வந்து ஞானி, அருளாளர், இது எல்லாவற்றையும் கடந்து பெருமானாரிடம் எண்ணற்ற ஆற்றல்கள் இருந்தது. இப்போ இந்த ஆற்றல்களை எல்லாம் பெருமானார் எப்படி பெற்றார்? ஏன்னா இப்போ அந்த ஆற்றல் பெற்றிருந்ததுனால தான் அங்கே எத்தனையோ பேருடைய நோயை பெருமானார் தீர்த்தார். ஒருத்தர் வந்து கண்ணு ஃபுல்லாக மொத்தமாக அழுகி போகிற ஸ்டேஜ், ஒரு வலி, அந்த இதாகி போயிட்டு சாலையில் நடந்து போயிட்டுருக்கிறார். ஐயா பார்க்குறார், அவரை கூப்பிட்றார். கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறார். மாதிரி கண்ணில் ஒரு புண்ணு மாதிரி வந்தது, ரொம்ப அழுகி கண்ணை எடுக்கிற நிலை இருக்குது, என்னால் காசு பணம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியலைங்கிறார். ஐயா என்ன பண்ணுறார், ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை எடுத்து தோலை பிரித்து இந்த தோலை வச்சு கண்ணில் வச்சு கட்டிட்டு படு, சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் கொடுத்து அனுப்பிச்சிடார். அவர் ரஸ்தாளி வாழைப்பழ தோலை கண்ணில் வச்சுட்டு கட்டிட்டு படுக்கிறார். திருநீரை பூசிட்டு அவருக்கு கண்ணு வலி சுத்தமாக சரியாக போய்டும். வலி இல்லை, நோயே.